ஸ்கூல்ல விட போறேன்க்கா. அதுவும் இங்கிலீஷ் மீடியத்துல சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போய் விட போறேன்க்கா. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எங்கக்கா புரிய போகுது? நீங்க எங்க போறீங்க? ஸ்கூல்ல வந்து விட போறேன். எந்த கிளாஸ்க்கா படிக்கிறா? 4ஆம் வகுப்பு. ஏக்கா தமிழ் மீடியத்துலக்கா சேர்த்தி? தமிழ் மீடியத்துல சேர்த்தா உங்களுக்கு இங்கிலீஷ் கூட வாசிக்க தெரியாதுக்கா. காமெடி பண்ணாதீங்க. எங்களுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல வாசிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ஆனா இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. What is your name? My name is Christine Joyce. Where are you coming from? I am coming from Adisyapuram. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. டான் டான் பதில் சொல்றா. What is your name? உங்க ஃபீஸ் எவ்வளோ? ப்ரீகேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய்க்கா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய்க்கா. 8th ஸ்டாண்டர்ட் இருந்து 12th வரைக்கும் ஒரு மாசத்துக்கு 1 lakhக்கா. நாசமா போச்சு. இந்த 10 லட்சம் என்கிட்ட இருந்தா 15 ரூபாய் நகையாதி வழக்கு செஞ்சு போட்டுருப்பேன். ஏக்கா இங்கிலீஷ் மீடியம்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து வேன் கூட்டு போவோங்கா. ஏக்கா இங்கிலீஷ் மீடியத்துல வந்து ஏற்றி விடுறதுக்கு ஒரு ஆள், இறக்கி விடுறதுக்கு ஒரு ஆள், பேக்கை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள். ஆனால் இங்கே தமிழ் மீடியம் பிள்ளைங்க இங்கே ஆட்டோ அனுப்புறாங்க. அவங்க தனியாக தன்னம்பிக்கையோட போயிட்டு வரோம். கம்பெனி கடை. ஏக்கா நீ தமிழ் மீடியத்துல காலையில் சாப்பாடுலாம் எப்படிக்கா? ஏக்கா நீங்கள் காலையிலுக்கு ஒரு சாப்பாடு, மதியத்துக்கு ஒரு சாப்பாடு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் டப்பா டப்பாவை அடுக்க போகலாங்க. எங்கள் ஸ்கூலில் காலை திட்டத்தில் 5 நாள் 5 வகையான வெரைட்டி ரைஸ், சேமியா, பொங்கல், அரிசி சாம்பார், அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அப்புறம் மதிய உணவு திட்டத்தில் 5 நாள் 5 வகையான வெரைட்டி ரைஸ், முட்டையோட. என்னது சொல்லு. என்ன மதியம் 1 hour ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் கூட நடக்குதுமா? ஆமாக்கா. ஏக்கா நல்லா படிக்க போகலாக்கா? ஆமாக்கா, அங்கே நல்லா படிக்க வைப்பாங்க. என்ன இருக்குக்கா இங்கே 4 செட் யூனிஃபார்மு, பேக்கில் இருக்கிற புக்கு, நோட்டு, ஜாண்ட்ரி பாக்ஸ், ஜாண்ட்ரி நோட்டு, கிராஃப்ட் நோட்டு, காம்போசிஷன் நோட்டு எல்லாம் ஃப்ரீக்கா. ஏக்கா தமிழ் மீடியத்தில் படித்தா நல்ல வேலை கூட கிடைக்காதுக்கா. யாருக்கா சொன்னா? உங்களுக்கு விவரமே தெரியாதா? நாங்கள் தமிழ்நாடு அரசு தமிழ் வழி கல்வி பயின்றதுக்கு தான் அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமைக்கா. தமிழ் வழியில் படித்தா எம்பிபிஎஸ் படிக்கிறத நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாதுக்கா. ஏக்கா சிபிஎஸ்சியில் படித்தா 720க்கு 600க்கு மேலே எடுத்தாதாங்க மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஆனால் தமிழ் வழி கல்வியில் படித்தா 750க்கு 450க்கு மேலே எடுத்தால் போதுங்க மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கும். இதுக்குன்னு நம்ம தமிழ்நாடு அரசு 7.5% இடஒதுக்கீடு வேற தாராங்கக்கா. என்ன சொல்லு. 8ஆம் வகுப்புல என்ன மாஸ்டர் தேர்வு வைக்காங்கம்மா. அதில் பாஸ் ஆகுறவங்களுக்கு 48,000 ரூபா கொடுக்காங்கம்மா. போன வருஷம் கூட நம்ம சோனியாக்கா மகா யாழினி அன்புசெல்வியக்கா பாஸ் ஆகிருக்காங்கம்மா. அக்கா என்ன இந்த ஸ்கூலில் என்ன வருஷத்துக்கு கோச்சிங் வேற கொடுக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிள்ளையும் பாஸ் ஆகி 48,000 ரூபா எடுக்குதுக்கா. அப்படியாக்கா? எம்மா நானும் ரேஷன் படிக்கிற ஸ்கூலுக்கே வரேம்மா. ஏக்கா நான் நம்ம ஊரில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் சேர்க்காம